எது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், எது தவறாக புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது தவறான ஒரு விஷயம். நம்ம ஃபேமிலிக்கு சத்துள்ளது தான் சமைச்சு கொடுக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாக வேலை இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு முக்கியமாக அது ஹெல்த்தியாக இருக்கணும். அது நிறைய வெரைட்டியாக சமைக்கணும்னு தேவையில்லை. இதை நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அளவாக சமைச்சு அதை வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சமைக்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோக்களை பார்த்து நிறைய சட்னி வச்சுருப்பாங்க, நிறைய வகையாக ஒரே நாளில் நிறைய சைடிஷ் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம ஃபேமிலிக்கு எது பிடிக்குமோ எது ஹெல்த்தியோ அதை பார்த்து நம்ம வந்து சமைச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கும் வேலை குறையும், நம்ம சாப்பிட்றவங்களுக்கு